அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏப்பா கிருஷ்ணா ரியா ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயிலை சுத்தி வாங்க ஒரு 3 நேரம் சரியா? அம்மா சாமி தானே கும்பிடணும், நான் தனியா போய் கும்பிட்டுக்கிறேன், அவனை தனியா போய் கும்பிட சொல்லு. என்னடி லூஸ் மாதிரி பேசுற? கல்யாணம் முடிஞ்சு முறையா கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நீ தனியா போகணுமா கிருஷ்ணா தனியா போகணுமா? என்னடி பேச்சு? முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து போய் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து போய் சாமி கும்பிடுங்க. ஐயோ இப்படி சொல்லியே நம்மள வெறுப்பேத்திட்டே இருப்பாவ. என்னி பாத்தியலா உங்ககிட்ட எப்படி பேசுறான்னு? உங்ககிட்ட இப்படி பேசுறானா? என்கிட்ட வாய் சும்மாவா இருக்கும்? சொல்றத மட்டும் சரியா? சும்மா தேவையில்லாம அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. போங்க ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு சேர்ந்து கும்பிடுங்க. நான் இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பாக்கேன். போவலன்னு சொன்னா என்ன விடவா போறீங்க? சரி போங்க போங்க ரெண்டு பேரும் போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ரியா நீ தான் பொங்கல் வைக்கணும் பாத்துக்க, நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கோம். அத்தகாரி உனக்கு இருக்குடி, அப்படியே சந்தில அப்படியே சிந்து பாடிடுவா. சீக்கிரம் போங்க. இவ எப்படியும் நம்ம கிட்ட சண்டை இழுக்காம விட மாட்டா. இங்க வேற ஆட்கள் வேற நிறைய இருக்கு, சண்டை போட்டுட்டு இருந்தா அசிங்கமா இருக்கும். நம்ம பேசாம செவனேன்னு முன்னாடி போய் சாமியை கும்பிட வேண்டியதுதான். போறான் பாரு பைத்தியக்காரன். என்னி இந்த சைடு பொங்கல் வச்சிடலாம்ல? ஆமா மரகதம், இந்த இடத்துல பொங்கல் வச்சிருவோம். ஏயா பரலோகம், நம்ம ஊர் ஆட்கள் என்ன வந்த மாதிரி இல்ல, வேன் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு போன் போட்டு எதுவும் கேட்டியா? ஏமோ கேட்டேமோ, இங்க பக்கத்துல வந்துட்டான், இன்னும் 2 நிமிஷத்துல வேன் கோயில் கிட்ட வந்துரும் நாங்க. அப்படியா? சரி ஆட்கள் எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம். ஆளே இல்லாத மாதிரி இருக்குல்ல, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். யாரெல்லாம் வந்திருக்காவளோ என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு தாயி பஞ்சு கிழவி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன், அவளும் மருமகளையும் கூப்பிட்டுருக்கேன். சரி இருந்தா கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவாள்வனு. ஏமா நானும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேமா, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வரேன்னு தான் சொன்னாவே. சரியா ஏ கருவாப்பேலே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கா? சூனியக்காரி, நான் ஒன்னும் உன் பின்னாடி ஒன்னும் வரல, சாமி கும்பிடணும் தான் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கேன். அப்படியே நடிக்காத பத்துக்க, சாமி கும்பிடுறவன் ஏன் அந்த சைடு போக வேண்டியதானே? சும்மா ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்காத பத்துக்க. நீ போய் அந்த சைடு தனியா போய் சாமி கும்பிடு, நான் இந்த சைடு போய் நான் தனியா சாமி கும்பிட்டுக்கிறேன். பைத்தியம் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதே. இந்த சைடு இருந்து தான் கோபுரத்தை சுத்தி போய் சாமி கும்பிடுவாங்க, அந்த ஆப்போசிட் சைடுல இருந்தா போய் சாமி கும்பிடுவாங்க. லூசு மாதிரி பேசாத சரியா? சரி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. எல்லாம் நம்ம குடும்பத்தை சொல்லணும். ஒரே போய் ஒன்னா சாமி கும்பிடு, ஒன்னா வாழுங்க, அது இதுன்னு ஒரே எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாவே. இந்த பாராத்தா, இது பொது இடம், கோயிலை சுத்தி எவ்வளவு ஆட்கள் இருக்காவ பாரு. சும்மா அங்க எங்கன்னு சண்டை இழுத்துட்டு இருக்காது, ஒழுங்கா சாமியை கும்பிட்டு ஒழுங்கா வா. சும்மா கத்திட்டு இருந்தா பாக்குறவி என்ன நினைப்பாவ? என்ன நினைச்சா எனக்கு என்ன? லூஸ் மாதிரி பேசாத. நம்ம சண்டையே நம்ம வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கிடணும். இங்க வெளியே வந்து சண்டை போட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதுக்குன்னு உன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு வர சொல்றியோ என்ன? அம்மா தாயே, உன்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா? போமா போ. வந்துட்டான் அந்த ஆள அட்வைஸ் பண்றதுக்கு. பச்சைக்கிளியக்கா, பொண்ணு தாயி நீங்க எல்லாம் எப்ப வருவீன்னு தான் காத்து கிடந்தேன். என்னது வேனுக்காரன் ரொம்ப லேட் ஆகி விட்டான் போலயே. ஆமாக்கா, அந்த வேனுக்காரனுக்கு வண்டியும் ஓட்ட தெரியல, ஒண்ணும் ஓட்ட தெரியல, மேடு பள்ளத்துல எல்லாம் ஏத்தி இறக்கி வாந்தி வந்ததுதான்க்கா மிச்சம். என்ன தொலைவுல இருக்கு பத்தியலா கோயிலு? உங்க குலதெய்வம் கோயிலு ரொம்ப தூரம் பத்தியலா? ஆமா வஞ்சி, கொஞ்சம் தூரம் தான் பாத்துக்க. நீங்க வேன்ல வேற வந்திருக்கீல, அதான் கொஞ்சம் தூக்கி போட்டிருக்குமா இருக்கும். ஆமாக்கா, அங்க இருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு. என்ன நீங்களும் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? உங்க மருமகள் எல்லாம் இங்க? அவளுவெல்லாம் வந்திருக்காளுவே, அங்க எங்கேயாவது சுத்திட்டு கடப்பாளுவே. ஏக்கா இன்னும் பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிக்கலையா? செல்ல தாயி என்னமா பொங்கல் வைக்கணும், எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க பொங்கல் வைப்போம். சரிக்கா. சின்ன பொண்ணு, கோயில் நல்ல பெரிய கோயிலா தான் இருக்கு பத்தியா? நான் கூட காட்டுக்குள்ள தான் கோயில் இருக்குன்னு சொன்ன உடனே சின்ன கோயிலா தான் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல பெரிய கோயிலா இருக்கு, நல்லா இருக்குன்னு. ஆமா உத்தரவுசா, இன்னைக்கு நிறைய பேர் வேண்டிட்டு சாமிக்கு பொங்கல் வைக்க வந்திருக்காவ பாரு. அவ்வளவு வரையும் பெய்ய பொங்கலை வாங்கி தின்னுட்டு யார் வச்ச பொங்கல் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு டேஸ்ட் பாத்துருந்தோம். இவ வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டால. சின்ன பொண்ணுக்கா. ஏ ரியா, அங்கதான் இருக்கியா? ஏக்கா வாங்கக்கா. என்னக்கா இவ்வளவு லேட்டு? அதை ஏன் கேக்குற கிருஷ்ணா? ஐயோ வேனுக்காரன் வண்டியா ஓட்டினா வண்டி. ஐயோயோ எங்கேயோ கொண்டு ஏதோ விடாம கரெக்டா கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன், அது வேற ஏதோ புண்ணியமா போச்சு. என்னக்கா ஆச்சு? நம்மளுக்கு தெரிஞ்ச டிரைவர் தான், நல்லா தானே ஓட்டுவான். என்னன்னு தெரியல தம்பி, ஒரே ஸ்பீடு பிரேக்ல ஏத்துறான் இறக்குறான், பள்ளத்துக்குள்ள கொண்டு இறக்குறான் திரும்ப ஏத்துறான். ஐயோ ஆளுகளெல்லாம் சுத்தி வலிச்சு போச்சு. ஐயோ அப்படியாக்கா? நல்லா தானே வண்டி ஓட்டுவான், இன்னைக்கு ஏன் இப்படி இவ்வளவு மோசமா ஓட்டிருக்கான்னு தெரியலையே. ரியா கிருஷ்ணா உங்க 2 பேர் ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருக்கு. என்ன உத்தரவுசாக்கா நீங்க வேற. ஏ ரியா, அவ சொல்றது உண்மைதான். 2 பேரும் அழகா அம்சமா இருக்கே, ஒரே கலர்ல வேற ட்ரெஸ் போட்டிருக்கே, ஏன் கண்ணே பட்டுறோம் போல. 2 பேரும் வீட்டுக்கு போனாலும் சுத்தி போட்டுருங்க சரியா? அழகா இருக்கிய. ஏக்கா வாய மூடுங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ சாமியாட்டம் ஆடிடுவா. ஏன்பா தம்பி, இன்னும் பிரச்சனை சரியாவலையா?
ஏக்கா எப்படிக்கா சரியாகும்? எனக்கும் இவளை பார்த்தாலே பிடிக்காது, அவளுக்கும் என்ன பார்த்தாலே பிடிக்காது. ஏதோ இந்த குடும்பத்துக்காக ஏதோ சும்மா ரெண்டு பேரும் இருக்கும், அவ்வளவுதான். ஒரே சண்டை தான்க்கா. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்றா? நான் கூட கொஞ்ச நாள் சண்டை போடுவியே, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருன்னு நினைச்சேன். இன்னுமா சண்டையை போட்டு அடக்கியே? எல்லாம் சரியா வரும். உத்தரசா வாயை மூடுடி. ஊரா வீட்டுக்கு தானே நல்லா வாயை பிளந்துட்டு கேட்க வருவா. இது பொண்ணுக்கா வரீங்களா? அப்படி சாமி கும்பிடுவோம். போவோம் வாங்க. கடவுளே, என் நிலைமை உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. குடும்ப சூழ்நிலைக்காக நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வேற வழி தெரியாம. எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல. இதுல இருந்து எனக்கு எப்படியாச்சும் வெளியே வர்றதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே. கடவுளே, ஒருத்தியை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனா அந்த டைம்ல அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா அவ தெரிஞ்சு போனாலோ தெரியாம போனாலோ கடைசியில இருந்து ரியாவை கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்துருச்சு. உனக்கு நல்லா தெரியும், எனக்கும் இவளை பிடிக்காது, அவளுக்கும் அதே மாதிரி என்ன பிடிக்காதுன்னு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோமா அப்படின்னு கேட்டா அதுவே கேள்விக்குறிதான். என்னால இன்னும் மகாவை மறக்கவே முடியல. மகாவை மனசுல வச்சுட்டு நான் என்னால ரியா கூட வாழவும் முடியாது. நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறதா எங்க ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன வழியோ அதை நீ தான் காட்டணும் கடவுளே. என் பேரனும் பேத்தியும் குழந்தை குட்டியோட நல்லா வாழணும் கடவுளே. கடவுளே, இந்த ரியாக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளே. எல்லாரையும் மதிச்சு பேசுற மாதிரி நல்ல புத்தியை கொடு. கிருஷ்ணா கூட நல்லபடியா சேர்ந்து வாழணும். இந்த பிள்ளை ஒரே வாய் தொடுக்கல என்னதெல்லாமோ பேசிட்டு தெரியுது. எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் கடவுளே. நல்ல புத்தியை கொடு. மேடம் என்ன இன்னும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காவ போல, பெரிய வேண்டுதலா இருக்குமோ? என்ன வேண்டுவா? மிஞ்சி மிஞ்சி போனா சீக்கிரமா டைவர்ஸ் கிடைக்கணும் வேண்டுவா. இதுக்கு மேல வேற என்ன வேண்ட போறா? ஏப்பா கிருஷ்ணா, ரியாக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விடுப்பா. அம்மா, என்னத்த இதெல்லாம்? ஏ ரியா, நீ வாய் மூடு. ஏப்பா கிருஷ்ணா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு? நீ குங்குமம் வச்சு விடாம வேற யார் வச்சு விடுவா? அதானே. ஏப்பா கிருஷ்ணா வச்சு விடுயா. ஏ கிழவி கிருஷ்ணா, ஏன் இப்படி கூச்சப்பட்டு நிக்க? உன் பொண்டாட்டிக்கு குங்குமம் தானே வச்சு விட சொன்னோம், வேற ஏதாச்சுமா சொன்னோம்? வச்சு விடுப்பா, வச்சு விடு, வெக்கப்படாத. ஐயோ, இவங்க வேற நிலைமை தெரியாம. சோ எப்பா அத்தை சொல்றேன்ல, வச்சு விடு. எத்தே வேண்டாம் தே, விடுங்க. அப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்ல, அப்படிதானே? ஏம்மா ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை? சாமி கும்பிட்டாச்சு, வாங்க பொங்கல் வைக்கிற வேலையை பார்ப்போம். குங்குமம் தானே, இப்ப நானே வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கிருஷ்ணா வச்சு விடுவா. கிருஷ்ணா வச்சு விடுப்பா. ஏ கருவாயா, குங்குமம் வச்சானா கையை உடச்சிருவேன் பார்த்துக்க. அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்க, நீயும் இந்த சைடு வந்து நிக்கிற. ஏ சூனியக்காரி, எனக்கு என்ன ஆசையா? உங்க அம்மா தானே வச்சு விடுன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க கிட்ட பேச வேண்டியது தானே? ஏயா ஏ பேராடி, வச்சு விடு, வெக்கப்படாத. தாத்தனி மாதிரியே எல்லாம் இருக்கா, அவளுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு. இந்த கிழவி வேற. ஏ கருவாப்பையிலே வேண்டாம், தேவையில்லாத வேலை பண்ணாத. ஆமா, இவருக்கு குங்குமம் வச்சு விடுறதுதான் எனக்கு ஆசை பேரு. தேவையெல்லாம் பண்ணாது. குங்குமம் தானே வச்சு விடுறேன். இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா அவ்வளவு வரும் சேர்ந்து இப்ப சண்டைக்கு நிப்பாவே. நெத்தி சுட்டியாடும் சந்தனையில் புட்டு வச்சதாறு நான் தானே. அத்தி மரப்பூவும் அச்சப்படுமா, பக்கத்துணையாறு நீதானே. ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசாதேகோ சூடேற. கருவாப்பைய சொல்ல சொல்ல கேட்காம வச்சு விட்டல, இருக்கடா உனக்கு. ஏன்டி என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? தாலி கட்டும் போது சைலண்டா இருந்துட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒரே திட்டுற. இப்ப பொட்டு வைக்கும் போது சைலண்டா இருந்துட்டு பொட்டு வச்சு முடிச்சோன்னு திட்டுற. ஏய் என்னடியே நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணு தாலி கட்டும் போது தாலி தூக்கி எரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இப்ப பொட்டு வைக்கும் போது கையை தட்டி விட்டுருக்கணும். நல்ல கமுக்கமா இருந்துட்டு அதுக்கப்புறம் திட்டினா என்னடி அர்த்தம்? ஆரம்பிச்சிட்டுங்க ரெண்டும் எலியும் மூணையுமா அந்த ஆள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டுங்க. ஆமாத்தே, இவங்க ரெண்டு வரையும் நினைச்சாலே நைட்டு தூக்கமே வர மாட்டேங்கத்தே. ராணி கவலைப்படாத, போக போக எல்லாம் சரியாயிரும். சரியான சந்தோஷம் தான் தே. இவன் என்ன இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கான்? இவன் போற வேகத்துக்கு நான் விழுந்தாலும் விழுந்துருவோம் போலயே. பின்னாடி பிடிக்க இடமும் இல்லை இந்த பைக்ல. ஐயோ, இந்த பைக்ல எல்லாம் இருந்து எப்படிதான் போறாங்களோ தெரியல, பயமா இருக்கு. பேசாம இவன்கிட்டே சொல்லிடலாம். அஜித், அஜித். சொல்லு கீர்த்தி. அஜித், ஏன் இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க? கொஞ்சம் ஸ்லோவா போலாம்ல. என்ன கீர்த்தி சொல்ற? இது உனக்கு ஸ்பீடா போன மாதிரியா தெரியுது. நீ பின்னாடி இருக்க அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்கேன். நம்ம இந்த வேகத்துக்கு கூட போலன்னு வச்சுக்கேன், இன்னும் 1 மணி நேரம் மேலேயே ஆகும் கோயிலுக்கு போறதுக்கு. அதுக்கு இல்ல அஜித், நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கல, எனக்கு பயமா இருக்குடி. ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்குதா, அதனாலதான். ஐயோ, நான்லாம் இதை விட ஸ்பீடா போவேன் கீர்த்தி. இப்ப நம்ம பொறுமையா போனோம்னு வச்சுக்கேன், கோயிலுக்கு போக கண்டிப்பா 2 hour ஆயிரும். அப்படியா? சரி, அப்போ போ அஜித். பயமா இருக்குன்னா புடிச்சுக்க. என்ன சொன்ன அஜித்? பயமா இருந்தா பின்னாடி அப்படியே சைடுல ஒரு கம்பி மாதிரி இருக்கு பாரு பைக்ல, அதை புடிச்சுக்கன்னு சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். நான் கூட இவனை தான் பிடிச்சிக்கோன்னு சொல்றான்னு நினைச்சேன்.
சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன், சொல்லலை. இவனை பிடிக்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது. ஷோல்டரில் கை கீ வச்சிட்டோன்னா அப்புறமா ஏதாச்சும் நினச்சி திட்டிடுவானோ. அஜித், அப்புறம் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? நல்ல போகுது கீர்த்தி, ஜாலியா போயிட்டு இருக்கு. உனக்கு என்னடா, உனக்கு ஜாலியாக தான் போகும். எனக்கு தான் போர் அடிக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும். அஜித், இன்னும் கோயிலுக்கு போக எவ்வளோ நேரம் இருக்கு? இந்த வேகத்திலே போயிட்டே இருந்தோம்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். இல்ல ஸ்லோவா போனோம் அப்படின்னா இன்னும் 1 hour மேலே ஆயிரும். ஓகே அஜித், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஸ்லோவாகவே போறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால தான். ஐயோ ஐயோ, இவ என்ன இப்படி வித்தியாசமா இருக்கா? பொண்ணுங்கனாலே பைக்ல ஏறினோன்னா அவ்வளோ ஸ்பீட்ல போ, இவ்வளோ ஸ்பீட்ல போ, அப்படியே பறந்து போம்பாளுங்க. இவ என்னடான்னா ஸ்லோவா போன்னுட்டு இருக்கா. வாயை மூட்டு வராள பாரு, நொய்யு ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கா. ஓ, இன்னும் 45 மினிட்ஸ், சீக்கிரம் போகணும் கோயிலுக்கு. அஜித், அப்புறம் மகாணி பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? கீர்த்தி, தயவு செய்து மகாவை பத்தி மட்டும் பேசாத. கல்யாண மண்டபத்துல இருந்து இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு விட்டுட்டு ஓடிட்டா. அவ எப்படி எங்க இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்களாம் அவளை பத்திலாம் எதுவுமே இப்ப யோசிக்கிறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. நான் கூட ஃபர்ஸ்ட் சரி அக்காவை யாரோ கடத்திட்டாங்களோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மகா இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்கணும் ஸ்ட்ரிக்டா. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு சரி சரி தலையாட்டிட்டு இப்ப பாரு ரியாவும் கிருஷ்ணாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பத்தியா? ஆமா அஜித், அதுவும் கரெக்டு தான். ஆனா ரியானியும் கிருஷ்ணா அண்ணாவும் போக போக சேர்ந்து நல்லா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா கீர்த்தி? டெய்லி 2 பேரும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்களாம். அம்மா வந்து அடிக்கடி புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கும் அப்பாவும் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு பாசமா 2 பேரையும் வளர்த்தாங்க. கடைசியில மகா பண்ண தப்பால இப்ப ரியா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பத்தியா? கரெக்டு தான் அஜித், இருந்தாலும் மகா என்ன இருந்தாலும் உனக்கு அக்கா இல்ல. நீ அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட எதுவுமே விசாரிக்கலையா? அதான் தெளிவா லெட்டர்ல எழுதிட்டு தானே போயிருக்கா, படிக்க போறேன், என்னை யாரும் தேடாதீங்க, நான் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்ட்டு. வேற இவளை எங்க போயிட்டு தேடுறது இப்போ? ஐயோ, ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா கடைசியில் ரொம்ப கோவமாயிட்டான் போலயே. தெரியாத நம்ம மகாணியை பத்தி கேட்டுட்டோமே. கீர்த்தி, நீ மதியம் சாப்பிட்டியா? என்ன புதுசா சாப்பிட்டியான்லாம் கேட்குறேன், ஆச்சரியமால இருக்கு. அஜித், நான் இன்னும் சாப்பிடல. ஓ அப்படியா? எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. வெயில் வேற சுல்லுன்னு அடிக்கி. எங்கேயாச்சும் இளநீ கடை இருந்தா பார்த்தா சொல்லு சரியா? 2 பேரும் இளநீ குடிச்சிட்டு போலாம். சரி அஜித். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது, வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. திவியில் குழைத்து செய்த மருதான போல வெட்டங்கள் வர வைக்கிறார். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறார். இந்த தேவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது, காதல் சுகமானது. அஜித், அந்த சைடுல ஒரு இளநீ கடை இருக்கு பாரு. ஆமா கீர்த்தி, அந்த சைட்ல ஒரு இளநீ கடை இருக்கு. சரி அங்க போயிட்டு நம்ம குடிச்சிட்டு போலாம் சரியா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல கோயிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்கா? இவன் கூட பைக்ல போனதுல அப்படியே டைம் போனதே தெரியல. இப்படியே போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும். கீர்த்தி, இளநீ நல்லா இருக்குல்ல? ஆமா அஜித், இதான் கரெக்டான நேரம். எப்பயாச்சும் இவங்கிட்ட நம்ம மனசுல இருக்க காதலை சொல்லிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இப்படியே விட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு டைமே கிடைக்காது. என்ன கீர்த்தி, என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? இளநீ குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன்னா சொல்லு, கிளம்பலாம். சீக்கிரம் போனா சீக்கிரம் கோயில் போயிடலாம்ல. அஜித், அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா? சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு, எதுவா இருந்தாலும். அது அது நான் எப்படி சொல்றது, அதை எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன கீர்த்தி, என்ன சொல்லு. ஐ லவ் யூ அஜித். கீர்த்தி, என்ன சொல்ற? அஜித், நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. நிறைய டைம் சொல்லணும்னு நினச்சி வருவேன், ஆனால் அப்புறம் பயத்தில் திரும்பி போயிடுவேன். அஜித், நான் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு என்னை பிடிக்குமா? ஐயோ ஐயோ, இவன் என்ன நம்ம லவ் பண்ணுறோன்னு சொன்னால் இவன் என்ன பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அஜித், இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்? நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஹே கீர்த்தி, உன் மூஞ்ச என்னைக்காச்சும் கண்ணாடியில பார்த்திருக்கியா? உன்னை போயிட்டு எவனாச்சும் லவ் பண்ணுவானா? இதுல வேற உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு என்கிட்டே வந்து கேட்குற. என்ன நீ எல்லாம் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற? எனக்கு அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ ஐயோ, போ, வேற எவனாச்சும் இருந்தா போய் பாரு. அஜித், நீ என்ன சொல்ற? உண்மையா தான் சொல்றியா? என்ன உனக்கு பிடிக்கலையா? உன்னெல்லாம் எவனுக்கு நீ பிடிக்கும்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏதோ உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு நான் கூப்பிட்டு வந்தேன். ஒன்னும் விருப்பப்பட்டுலாம் உன்னை வந்து பைக்ல ஏத்தல. அஜித், நீ போய் தானே சொல்ற.
சும்மா என்கிட்ட விளையாட தானே செய்யற. ஹே, வாய மூடுறி. நான் எதுக்கடி உன்கிட்ட விளையாடணும்? இன்னைக்கு என் ஆள் கூட வெளியே போறதா இருந்து அதை கேன்சல் பண்ணிட்டு தான் இப்ப என்ன பண்ணேன்னு உன் கூட கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாமே டோட்டலா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய் கீர்த்தி, எதுக்கு இப்ப அழுவுற? பாக்குறவன் அவனாச்சும் தப்பா நினைச்சிட போறான். அஜித், அப்ப நீ வேற பொண்ணு லவ் பண்றியா? ஹே கீர்த்தி, ஆமா நான் வேற பொண்ணை லவ் பண்றேன். இன்கேஸ் நான் வேற யாரையும் லவ் பண்ணலனாலும் நான் உன்னை கண்டிப்பா லவ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. ஓ ஆளோ மூஞ்சோம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உன்னெல்லாம் எவன்டி லவ் பண்ணுவான்? நான் இப்ப சொன்னனே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ட்டு, அவ கால் தூசி கூட நீ வர மாட்டேன். ஹே இங்க பாரு, சும்மா அழுது சீன் போட்டுட்டு இருக்காத. வா கோயிலுக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போனோம் அங்க வேற. சாரி அஜித், என் மேலதான் தப்பு, சாரி. புரிஞ்சா சரி. இவன் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என்ன ரொம்ப சீப்பா பேசிட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் தனியாய் தனியாய் நடந்தேனே, சிறு பனியாய் பனியாய் கரைந்தேனே, ஒரு நுரையாய் நுரையாய் உடைந்தேன் காதலாலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை விட்டு விட்டு போனாயே. ஐயோ இவர் வேற கால் பண்றாரு, அட்டன் பண்ணலன்னா அவ்வளவுதான், வீடு தேடி வந்துருவாரு. ஹலோ அண்ணே. என்னப்பா தம்பி, ஆளை பார்க்கவே முடியல. கடனை வாங்கிட்டு அப்படியே காசு கொடுக்காம ஏமாத்திடலான்னு பாத்தியா? என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து காசு கொடுக்காம தப்பிக்க முடியுமா? கரெக்டா காசு தந்துருவேண்ணே, அது ஒரு பிரச்சனையும் இல்லண்ணே. காசை தந்துடுறேன்னு சொல்றியே தவிர காசு என்ன கையில கொண்டு வர மாட்டேங்கிறியப்பா. என்ன ஒரு வாரத்துல காசை ரெடி பண்ணி கையில தர. என்ன ஒரு வாரத்துல எப்படின்னே ரெடி பண்றது? அமௌண்ட் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் பாத்தீங்களா? அது ஒரு மாசம் டைம் கொடுங்கண்ணே, வட்டி முதலமா எல்லாம் மொத்தமா திருப்பி தந்துடுறேன். என்ன தம்பி இதெல்லாம்? காசு வாங்கும்போது கரெக்டா வட்டி முதலமா சொன்ன தேதிக்குள்ள கரெக்டா தந்துடுறேன்னு சொன்னேன். இப்போ என்ன இன்னும் ஒரு மாசம் டைம் கேட்க? என்ன ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கிடுங்கண்ணே, கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி தந்துருவேன். இந்த பாருப்பா, 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, வட்டி முதலமா சேர்த்து 2,50,000 ஒழுங்கா தந்துடுற. என்ன கவலைப்படாதீங்கன்னே, கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா தந்துருவேன். நம்பி போனை வைக்கிறேன், இல்லைன்னா உன் வீடு தெரியும், அங்க வந்து அவ்வளவுதான் கலவரம் ஆயிரும். இந்த அஜித் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போலயே. அண்ணே அப்படிலாம் பண்ணிடாதீங்க அண்ணே, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதானே, வீட்டுக்கெல்லாம் தெரியாம தான் நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் டைம் தாங்கண்ணே, ஒரு மாசத்துக்குள்ள எப்படினாலும் திருப்பி தந்துடுறேன். திருப்பி தந்தா எதுவும் பிரச்சனை இல்லை, திருப்பி தரலன்னா அண்ணனை பத்தி தெரியும்ல. தெரியும் அண்ணே, கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கிறான்னு நினைக்கிறேன். சரிப்பா தம்பி, போனை வைக்கிறேன். ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்த காசு வட்டி முதலமா வந்து சேர்ந்துருக்கணும். சரிண்ணே. சரி, இந்த ஆள் வேற நேரம் கட்ட நேரத்துல இந்த கீர்த்தி வேற எல்லாம் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். யார்கிட்டயே சொல்லிடுவாளா என்னன்னு வேற தெரியலையே. அஜித், ஏதாச்சும் பிரச்சனையா? சோடா புட்டி இவ வேற கேட்கறாளே, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். கீர்த்தி, எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 2 lakhs தேவைப்பட்டதுன்னு கடன் கேட்டிருந்தான். அதான் இந்த தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அவன் இன்னும் ரிட்டர்ன் கொடுக்கல, அதனாலதான் இவர் எனக்கு கால் பண்ணி கேட்கறாரு. என்ன நான் தானே வாங்கி கொடுத்தேன், அதனால. ஓ அப்படியா? நான் கூட நீ தான் எதுக்கோ கடன் வாங்கியிருக்கேன்னு நினைச்சேன். இல்ல கீர்த்தி, நான்லாம் எதுவும் வாங்கல, என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கி கொடுத்தேன். சரி. அப்பா, ஒரு வழியா அந்த சோடா புட்டிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. சீக்கிரம் என்ன ஒரு மாசத்துக்குள்ள இவனுக்கு கடனை கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்திடுவான்.